நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870 67784. அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கம். வணக்கம் ஜோ அவர்களே. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? சிறப்பா இருக்கேன், நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, சிறப்பு, உற்சாகம். சிறை மக்களும் செம்ம சந்தோஷமா இருப்பாங்க. ஜோ கதை சொல்ல போறாங்க. சோ இதுவும் இன்னைக்கு என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இதுவும் கதையல்ல, நிஜம் அப்படிங்கிறது நிஜம்தான் நானும் நம்புறேன். ஏன்னா அப்படின்னா இது நான் படிச்ச ஒரு செய்தி. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு அந்த காலகட்டத்துல வாழ்ந்த பெரியவங்க இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்க மேபி இது இப்படிதான்ப்பா நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா உண்மையாவே நடந்ததா இருக்கும். இல்லைன்னா ஒரு செவிவெளி செய்தியாக கூட என்ன பண்ணலாம், இது இருக்கலாம். ஏன்னா பெருந்தலைவர் காமராஜர் எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவர் அவருடைய கருத்தில் என்ன பண்ணாரு, தோத்து போயிட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுவும் அவருடைய சொந்த தொகுதியிலே அவர் என்ன பண்ணார், தோற்கடிக்கப்பட்டார் அப்படிங்கிறது. அப்போ அவரை தோற்கடித்த அந்த ஒரு நபர் யார், அவருடைய பேர் என்ன அப்படின்னா, எல்லார்ட்டையும் போய் காமராஜர் தோத்துறாரு எல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, காமராஜரே தோக்கடிச்ச ஊர்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, காமராஜர் தோக்கடிச்ச அந்த பையன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டா யோசிச்சுதான் வெற்றி பெற்றோட பேர் அந்த அளவுக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்னு கேட்டா பெருசா எங்க என்ன பண்ண ரெஜிஸ்டர் ஆகல. ஏன்னா தோத்தாலும் காமராஜர் தான். அப்போ அப்படிப்பட்ட சூழல்ல அன்றைய அரசு அது என்ன பண்ணிச்சுன்னா, அன்னைக்கு ஒரு சுவரொட்டி என்ன பண்ணிருக்காங்க, அடிச்சு ஒட்டியிருக்காங்க ஊரெல்லாம். என்ன அப்படின்னா, படிக்காத காமராஜரை படித்த சீனிவாசன் வெற்றி கண்டார் அப்படின்னு சொல்லி அந்த வின் பண்ண கேண்டிடேட் நேம் அவர் சீனிவாசன். சோ அப்போ படிக்காத காமராஜரை படித்த சீனிவாசன் வெற்றி பெற்றார் ஊரெல்லாம் என்ன பண்ணுங்க, அவருடைய தோல்வியை பிடிக்காதவங்க கொண்டாடணும்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, இப்படி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இதை அந்த டைம் கவனித்த தந்தை பெரியார் அவர்கள் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா, படிக்காத காமராஜர் கட்டிய பள்ளியில் படித்த சீனிவாசன் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லி ஒரு மறுப்பு சுவரொட்டி ஒட்டி அதை அப்படி, அதாவது அந்த டைம்ல அவங்க தலைவர்களுடைய விஷயத்தை பாருங்க, ஒவ்வொருத்தருக்குமான புரிந்துணர்வு, யாரையும் அப்படியே ஹர்ட் பண்ற அளவுக்கு என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது, கடினமான வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் எதிர்ப்பையும் என்ன பண்ணணும், பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ரொம்ப புத்திசாலித்தனமா ஈஸியா எப்படி அதை ஹேண்டில் பண்ணிருக்காங்க பாருங்க. சோ இது கேட்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. ஒருத்தர் சொன்ன விஷயத்த அதே பாணியில மறுப்பு அதற்கு சொல்வது, படிக்காத காமராஜர் கட்டிய பள்ளியில் படித்த சீனிவாசன் வெற்றி கொண்டார். வார்த்தைகளை விளையாடுறது. சோ இது உண்மையாவே நீங்க பெரியவங்க கேட்டா இப்பெல்லாம் அந்த காலத்துல நடந்துச்சா அப்படின்னா, மேபி இது நான் கேட்டதுனால நான் எனக்கு என்ன பண்றேன்னா அதை சொல்றேன். உண்மையிலே நடந்திருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடம் நிறைய நமக்கு இருக்கிறது. அது என்னென்ன அப்படிங்கறது நம்ம ஒவ்வொருவருக்கும் நன்றாக கண்டிப்பா அதை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு அற்புதமான உண்மையான கதையை நம்ம தெரிந்து கொண்டும் ஒரு புரிதல் நமக்குள்ள வந்து விட்டது. இதை தொடர்ந்து நம்ம இப்ப அலைதர்சனம் பார்க்கலாம். திருத்தூதரே, மறை சாட்சியான வேதமே, புகழ் பாடினோம் உம் புனிதம் எங்கும் ஓங்கவே. திருத்தூதரே, மறை சாட்சியான வேதமே, புகழ் பாடினோம் உம் புனிதம் எங்கும் ஓங்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே திருத்தூதர்களே, விண்ணுலகில் எங்களுக்காய் அறிந்து பேசுமே. திருத்தூதரே, மறை சாட்சியான வேதமே, புகழ் பாடினோம் உம் புனிதம் எங்கும் ஓங்கவே.
இயேசு கிறிஸ்துவின் பேரன்பின் பார்வை அழைத்திட தயக்கமின்றியே அவர் பாதை சென்ற சீடரே. தாய் திருச்சபையின் முதல் தலைவராக வீற்றிடும் பாக்கியம் கொண்ட மறை போற்றுகின்ற தூதரே. இயேசுவின் பெயரினால் புதுமை செய்த புனிதரே. இன்னல்கள் துளைத்தும் மனம் உடைபடாத பாறையே. இயேசுவின் அன்பினில் இணைந்திருந்த மகிமையே. கிறிஸ்தவம் காக்கும் பெரும் தூணான தூதரே. தலைகீழாய் சிலுவையில் அறையப்பட்டீரே. தலைவர் போல மாட்சியாய் உயிரும் தந்தீரே. சிறப்பான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. கண்டிப்பா ஒரு புதிய பாதையில் செல்வதற்கு நமக்கு ஒரு திசை காட்டி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையின் உயரத்தை எட்டுவதற்கு நமக்குள் இருக்கும் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டிருப்பது நம்முடைய கடவுள் வணக்கம் தலம். இன்றைய நாளில் இந்த தளத்திலிருந்து நம்ம என்ன சிந்திக்க போகிறோம்? ஸோ இன்னைக்கான நாள், இன்னைக்கு சிந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பொன்மொழி அப்படின்னே சொல்லலாம். வெற்றி வரும்போது ஆடாதே, தோல்வி வரும்போது வாடாதே அப்படிங்கிற ஒரு பொன்மொழி. அப்போ நமக்கு வெற்றியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட என்ன மனப்பக்குவம் இருக்கா அப்படின்னு கேட்டா, தோல்வி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அது யாரா இருந்தாலும் சரி, சிறியவங்க தொடங்கி பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே தோல்வி என்றால் நான் அதை என்ன பண்ண மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்போ நம்ம என்ன சொல்லிக்கலாம், நான் இன்னைக்கு நான் ஏதோ ஒரு விஷயத்துல தோத்துட்டேன் அப்படின்னா நான் சும்மா பிறந்தாலும் வெளியே சொன்னேன், அதெல்லாம் எனக்கு அதை பத்தி கவலையில, நான் தோத்தால இருந்து நான் பாடம் கத்து அப்படி இப்படின்னு என்ன பண்ணலாம், மானே தேனே, அதை கீழே விழுந்தாலும் மீசில மண்ணோட்டாத மாதிரி நான் மானே தேனே பொன்மானே சொல்லி நம்ம போய்க்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள உண்மையாகவே அந்த தோல்வியை நான் ஏற்றுக்கொண்டேனா அப்படின்னா என்னுடைய நடவடிக்கைகள் நல்ல விதமாக இருக்கும். ஒருவேளை நான் தோல்வியை ஏற்றுக்கொள்ளல, ஆனா நான் வெளியே உலக பார்வைக்கு நான் ஏற்றுக்கொண்டது போல ஒரு அப்படி ஒரு நாடகத்தை கிரியேட் பண்ணிட்டு நடிச்சுக்கிட்டு வெளியே உள்ள பாக்குறவங்களாம் ஆப்பா பரவாயில்ல, தமிழ்ச்ச தோத்தாலும் பரவாயில்ல, அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா இருப்பா அப்படிங்கிற ஒரு பேரை நான் எடுக்கணும்னு நான் நினைச்சாலும் என்னுடைய செய்கைகள் நான் இன்னும் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லைங்கிறத என்ன பண்ணிடும், காட்டி கொடுக்கும். சோ அப்படி நான் தோல்வியை ஏற்றுக்கொள்ளாமல் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு ஏமாத்தினா என்னென்ன செய்கைகள் என்னை வெளியே காட்டி கொடுக்கும், அந்த செய்கைகளை தான் எனக்கு என்ன பண்ண போறோம் தெரிஞ்சுக்க போறோம். அப்போ அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நான் என்னைய தவிர மத்த எல்லாவனையும் என்ன பண்ணுவேன், பிளேம் பண்ணுவேன். இந்த தோல்விக்கு நான் காரணமே இல்ல அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு தோத்ததுக்கு காரணம் இவன் தான், அவன் அப்படி பண்ணதுனால என்ன ஆகி போச்சு, தோத்து போச்சு. ஒரு மாயாஜாலத்தை என்ன பண்ணிட்டான், அதனாலதான் என்னால என்ன பண்ண முடியல, ஜெயிக்க முடியல. மத்தபடி ஐ எம் பெர்ஃபெக்ட். நிறைய பாத்துருக்கோம்ல நம்ம லைஃப்ல இந்த மாதிரி. கண்டிப்பா இப்ப முதல்ல நானே நம்மளே கூட என்ன பண்ணிருப்போம், இத ஏதோ ஒரு விதத்துல நம்ம சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாமலே, அதாவது என்னன்னா நமக்கே தெரியாம நம்ம உண்மை என்ன பண்ணிடுவோம், வெளியே சொல்லிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி நமக்கே தெரியாம நம்ம வெளிப்படுத்திடும். அப்போ வெளியே விவரம் தெரிஞ்சோம், ரைட்டுப்பா தம்பியால இன்னும் தோல்வி என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அதனாலதான் ஊர்ல போற வரவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், பழி சொல்லிட்டு இருக்கிறான். கண்டிப்பா ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு, அதில் புரிதலும் நிறைய இருக்கு. நம்ம தொடர்ந்து புரிந்து கொள்வோம். அடுத்த பகுதி பார்க்கலாம். இரக்கமும் கனிவும் உடையவர், நாள்தோறும் உம்மை போற்றுவே, உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வே. ஆண்டவர் மாண்புமிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்கும் உரியவர், அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு செயல்களை புகழ்ந்துரைக்கும், வல்லமை மிகவும் செயல்களை எடுத்துரைக்கும். உமது மாண்பின் மேன்மையையும்
மாட்சியையும் வியத்தகுவும் செயல்களையும் நான் சிந்திப்பேன். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். இன்று நமக்கு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கொடை இந்த 145வது திருப்பாடல். இந்த திருப்பாடலுக்கு ஒரு சிறப்பு உண்டு. அது என்ன என்று பார்க்கையில், யூத பழக்கத்தின்படி இந்த திருப்பாடல் தாவீது அரசனால் எழுதப்பட்ட திருப்பாடல் என்பதை நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு யூதரும் இந்த திருப்பாடலை ஒரே நாளிலே 3 முறை ஜெபிக்க கடமைப்பட்டவர்கள் என்பதையும் நமக்கு திரு அவை அறிவுறுத்துகின்றது. அப்படி என்ன சிறப்பு இந்த திருப்பாடலுக்கு என்று பார்க்கையில், இறைவனை புகழ்ந்தேத்துவது நமது கடமை என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்துரைக்கின்றது. எதற்காக புகழ வேண்டும்? ஏனென்றால் இறைவன் அன்பும் இரக்கமும் கொண்ட ஒரு நீதிபதி என்பதை வெளிப்படுத்தக்கூடிய திருப்பாடல்கள் தான் இந்த 145வது திருப்பாடல். இந்த திருப்பாடலுக்கு என்று தனிச்சிறப்பு ஒன்று உண்டு. அதாவது எபிரேய மொழியிலே அகர வரிசையிலே இந்த திருப்பாடலானது எழுதப்படுகின்றது. அப்படி அகர வரிசையிலே இறைவனை புகழ்ந்து ஏற்றக்கூடியவராக இந்த திருப்பாடலை எழுதிய தாவீது அரசர் நமக்கு இன்று வெளிப்படுத்தக்கூடிய செய்தி, இறைவனுடைய நீதியையும் இறைவனுடைய அன்பையும் அருளையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். அப்படி பெற்றுக்கொண்ட மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்றைய திருப்பாடல் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய இந்த பல்லவி 8வது இறைவசனத்தை பார்க்கின்றோம். இதிலே ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இறைவனுடைய பேரன்பு என்பது எந்த ஒரு எல்லையுமே இல்லாதது என்பதை நமக்கு தாவீது அரசர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். நம் அனைவருக்குமே தெரியும், கடவுள் ஆடு மேய்ப்பவராக இருந்த தாவீதை ஒரு அரசனாக திருப்பொழிவு செய்கின்றார். அப்படிப்பட்ட தாவீதும் கூட பாவத்திலே வீழ்ந்து போகின்றார். இது மனித பலவீனம், இது தாவீதிற்கும் உரியது ஒன்றுதான். ஆனால் இந்த நேரத்திலும் கூட இறைவன் மன்னிக்க கூடியவர் என்பதை உணர்ந்ததால் மட்டும்தான் அன்று தாவீது இறைவனுடைய மன்னிப்பை நோக்கி தன்னுடைய சிரங்களை தாழ்த்தினார். இன்று இது நமக்கான ஒரு பெரிய பாடம். இறைவன் கனிவும் மனத்தாழ்மையும் கொண்டவர். நீதியிலே அவர் சிறந்து விளங்கினாலும் கூட அவரது நீதி என்பது மனிதனை அழித்து ஒடுக்குவது அல்ல, மாறாக மனம் மாறி தன்னை நோக்கி என்றுமே திரும்பக்கூடிய மகளை அழைக்கக்கூடிய நீதி. எனவேதான் தாவீது அரசருடைய அந்த புகழை பார்க்கின்றோம். கடவுள் நீதி உடையவர், ஆனால் கனிவு உடையவர் என்பதை வெளிப்படுத்துகின்றார். மேலும் நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர் என்பதை தாவீது அரசு வெளிப்படுத்துகின்றார். நாமெல்லாம் ஒரு அற்ப பதர்கள் இருந்தாலும் கூட கடவுள் நம் மீது இரக்கம் கொள்கின்றார். இது மனிதன் கடவுள் மீது கொள்கின்ற இரக்கம் அல்ல. அது எப்படி நடக்கும் என்பதே ஒரு கேள்விதான். ஆனால் இறைவன் நம் மீது இரக்கம் வைக்கின்றார். இதனுடைய வெளிப்பாடுதான், இதனுடைய உச்சகட்டம் தான் யோவான் நற்செய்தி 3:16 பார்க்கின்றோம். இறைவன் தன்னுடைய ஒரே மகனை அளிக்கும் அளவிற்கு இந்த உலகின் மீது அன்பு கொண்டார் என்பதை வெளிப்படுத்துகின்றார். இதைதான் தாவீது அரசர் தன்னுடைய திருப்பாடல்களை வெளிப்படுத்துகின்றார். இந்த திருப்பாடல் 145 மிக மிக உன்னதமான கடவுளை தாவீது அரசர் என்பவர் புகழ்கின்றார். இது அரசரை மட்டுமல்ல, அந்த மக்களையும் குறிக்கிறது. இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவனை துதிக்க நாம் முன்வருகிறோமா? அவரோடு இணைந்து நாம் செயல்பட தயாராக இருக்கிறோமா என்பதை குறித்து சிந்திக்க வேண்டும். இந்த நாளிலே நமக்கு மிகச்சிறந்த உதாரணமாக புனித மரிய கொரற்றி என்ற புனிதையை நமக்கு தந்திருக்கின்றார். இவர் தன்னுடைய இறக்கின்ற வரையிலே உலகத்திற்கு இறைவனின் புகழை எடுத்துரைத்தவராகிறார். ஏன், இறக்கக்கூடிய தருவாயில் கூட இறைவனுடைய மாண்பை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். இது நமக்கான பாடம். இன்றைய திருப்பாடல் நமக்கான ஆசை. இதை பெற்றுக்கொண்டு பிறரோடு பகிர்ந்து இறைவனுடைய புகழை பாட இன்றைய நாள் நம்மை அழைக்கின்றது. இறைவனோடு ஒன்றித்து வாழவும் அழைக்கின்றது. எனவே இறைவனில் நம்மை ஒப்புக் கொடுத்து மன்றாடி ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுவதும் உம்மை புகழ்வதும் முதும் ஆட்சியை மேன்மைப்படுத்தாது எனினும்
எங்களுடைய மீட்புக்கு பயன்படுகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட அருள் வரங்களுக்கு ஏற்ப வாழவும் உம்மை என்று புகழ்ந்தேத்தவும் எங்களுக்கு வரம் தருவீராக ஆண்டவரே. நீரே என்றும் ஆண்டவர் என்பதை நாங்கள் உணர்ந்து உமக்கு ஏற்ற மக்களாக வாழ எங்களுடைய வாழ்க்கையும் அருள் பெற்று ஒவ்வொரு நாளும் பிறருக்கு சாட்சிமிக்க மக்களாக வாழ வரம் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமீன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம், தோல்வியை ஏற்றுக்கொள்ளாமல் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு பொய் சொல்றவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அதான் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அடுத்ததான் எப்படி இருக்கும்னு சொல்றாங்க. அவங்க பாத்தீங்கன்னா நம்ம தோல்வி அடைஞ்சிட்டுமே அப்படின்றத ஏத்துக்க முடியாம அவங்களுடைய செயல் இப்படி காமிச்சு கொடுக்கும். என்ன அப்படின்னா எக்ஸ்கியூஸ் அவங்க அதை கேட்டுட்டே இருப்பாங்க, அதை ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. இல்ல அது என்னால நடந்ததே கிடையாது, நீங்க வேணா போயிட்டு அது வேணா எப்படி வேணாலும் போய் அலசி கூட பாத்துக்கோங்க, ஆனா அது நான் என்னால அது நடந்தது கிடையாது அப்படின்றத ஒரு ஆணித்தரமா சொல்லுவாங்க. அதை சொல்லிட்டு ரிப்பீட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க தவிர அவங்க கிட்ட இருந்து வேற எந்த பதிலும் வரவும் வராது. அந்த ஒரு சின்ன செயலை காமிச்சு கொடுத்துரும், ஓகே தோல்வி ஏத்துக்க முடியல வரால அப்படின்னு. நடிகர் யோகி பாபு ஒரு படம் நடிச்சிருப்பாரு. எனக்கு அந்த படம் பேரு டக்கு ஞாபகம் மாட்டேங்குது. சிவகார்த்திகேயன் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு போட்டி விளையாடுவாங்க. என்ன அப்படின்னா அப்படி கையை வச்சு சின்ன பிள்ளைங்களை ஆடுற மாதிரி வச்சுக்கிட்டு அதை அடிக்கிறப்ப என்ன பண்ணணும், கையை எடுக்கணும். அதை அடிச்சிட்டோம் அப்படின்னா அவுட்டு. அப்போ பதிலுக்கு அவங்க திறமை வைப்பாங்க. அப்போ அதை என்ன பண்ணணும், இப்போ இதே மாதிரி ஒரு கேம் என்ன பண்ணுவாரோ ரவுண்டு சர்க்கிள்குள்ள விளையாடிட்டு விளையாடக்கூடிய ஒரு ஐஸ்கிரீம் கடைக்குள்ள வச்சு விளையாடுவாங்க. அவர் ஆள் பார்த்தா செம்ம பல்கா இருப்பார். யோகி பாபுவோட அவர் பயங்கர பயில்வானா இருப்பார். இவர் போட்டு அடி பிளந்து கட்டிடுவார் அவரை. யாரா அந்த பயில்வான அந்த பயில்வான அழ ஆரம்பிச்சிருவாரு. டேய் அழுதுட்டடா, நான் அழல அப்படின்னு சொல்லுவார். இந்த பாரு நீ அழுது பாரு, கண்ணீர் பேண்ட்டுக்குள்ள ஈரமா போகுது பாரு, அந்த அளவுக்கு அப்படின்னு ஒரு காமெடி சீன். ஸோ அப்போ என்னன்னா என் தோல்வியை ஏத்துக்கல. அதாவது இன்னொரு திரைப்படத்துல அதே சிவகார்த்திகேயன் சொல்லுவாரு, எனக்கு வழியெல்லாம் இல்ல ஆடும், அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது, அது வழி வேற டிபார்ட்மெண்ட் அப்படின்னு. ஸோ இப்போ இதெல்லாம் நகைச்சுவை காட்சியாக வந்தாலும் கூட இன்னைக்கு நம்ம லைஃப்ல நாமளும் சில நேரங்கள் அப்படிதான் என்ன பண்றோம்னா, என்னோட தோல்வியை நான் ஏற்றுக்கொள்ளாமல் அதுக்கு ஏதாவது எக்ஸ்கியூஸ் தர்றது, நான் அழல எனக்கு வலிக்கல அப்படின்னு ஏதாவது காரணத்தை என்ன பண்ணிக்கிட்டு சமாதானப்படுத்துவது போல செய்வோம். அப்போ இதை செய்யறப்பவே வெளியேறவங்களுக்கு புரிஞ்சிடும், தம்பி இன்னும் மனப்பக்குவம் வரவில்லை என்று. தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம். பார்த்த பகுதி பார்க்கலாம். ஜூலை 6 புனித மரிய கொரற்றி. இளைஞர்களுக்கும் பாலியல் பலாத்காரத்தால் அவதியுறு மக்களுக்கும் இன்றும் பாதுகாவலராக இருக்கின்றார் புனித மரிய கொரற்றி. புனித மரிய கொரற்றி இத்தாலியில் அன்கோனா அருகில் உள்ள கோரினால்டோ என்ற இடத்தில் 1890 ஆண்டு அக்டோபர் மாதம் 16ஆம் நாள் பிறந்தார். குழந்தை முதலே அழகு மிகுந்தவராக இருந்த புனித மரிய கொரற்றி அதை கடவுளுக்கு அர்ப்பணித்து பக்தி மிகுந்த தூய வாழ்வை வாழ்ந்தார். அன்னை மரியிடம் மிகுந்த பக்தி கொண்ட இவர் நாள்தோறும் இரவில் பல மணி நேரம் ஜெபமாலை ஜெபிக்கும் பழக்கமுடையவராக இருந்தார். தனது கற்பை இறைவனுக்கு அர்ப்பணித்த புனித மரிய கொரற்றி தனது 12வது வயதில் தன்னை முறைகேட்டிற்கு உள்ளாக்க நினைத்த இளைஞனோடு போராடி 14 கத்தி குத்துகளோடு 1902ஆம் ஆண்டு இறந்தார். இறக்கும் தருவாயிலும் தன்னை கத்தியால் குத்தியவனை மன்னித்த புனித மரிய கொரற்றி சிறையிலிருந்த அவ்விளைஞனின் கனவில் தோன்றி அவனை மனமாற்றினார். மனமாறிய அவ்விளைஞன் அலெக்சாண்ட்ரோ கப்புச்சின் சபையில் இணைந்து தன் வாழ்நாள் முழுவதும் வாயில் காப்பாளராகவும் தோட்டக்காரராகவும் பணிபுரிந்தார். 1950ஆம் ஆண்டில் புனிதர் பட்டம் பெற்ற புனித மரிய கொரற்றியின் கல்லறையில் ஏராளமான புதுமைகள் இன்றும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. புனித மரிய கொரற்றியின் விழாவினை கொண்டாடும் நாம் இறைவனுக்குகந்த தூய்மையான வாழ்வை வாழ முயல்வோம். சிறப்பான பகுதி இன்றைய புனிதர் நம்ம பார்த்துட்டோம். ஜோ,
தோல்வியை ஏற்றுக்கொள்ளாமல் நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அவங்க வந்து அதை முகபாவனையில மட்டும் காட்டுறாங்க இல்லையா? ஆனா அவங்க செய்கையின் மூலியமா அதை கண்டுபிடிச்சிடலாம். அவங்க இன்னும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன? ஸோ அடுத்ததான் நம்ம இது மாதிரி நாமளே பல நேரங்கள் என்ன பண்ணியிருப்போம், செஞ்சிருப்போம். அதாவது நமக்கு பிடிக்காத ஒருத்தரோ இல்ல நம்மளை தோல்வியடை செய்த ஒருத்தரோ ஜெயிச்சதை வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு பொய் சொன்னாலும் கூட அவங்கள பத்தி அவதூறுகள், அவங்கள பற்றி இல்லாதது பொல்லாதெல்லாம் என்ன பண்ணுவோம், பேசிக்கிட்டே இருக்கும். யூஸ்வலா வந்து இந்த காலேஜ் இல்ல ஸ்கூல் டேஸ்ல ஏதாவது காம்படிஷன் போய் தோத்துட்டோம் அப்படின்னா ஜெயிச்சவனை பத்தி சொன்னா, அவன் அந்த மார்க் பண்ண வந்து அந்த 3 ஜட்ஜஸ்ல அவன் வந்து சொந்தக்காரன்டா, அவங்களுக்கு அப்படி சொந்தண்டா, இப்படி சொந்தண்டா, அவங்க அந்த ஸ்கூலுக்கு அப்படி வேணும்னே பண்ணிருக்காங்கடா, இப்படி ஃபேவர் பண்ணாங்க, அந்த ஹெட்மாஸ்டர் மாமாடா, அவங்க மாமாடா அந்த மார்க் அள்ளி போட்டுட்டாங்க, அவன் மட்டும் எப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், அவனுக்கு அந்த ப்ரொஃபசர் ரொம்ப வேண்டப்பட்டவர், அவன் ஃபேமிலி ஃப்ரெண்டுடா, எல்லாம் என்ன பண்ணுவோம், ஜெயிச்சவனை தூக்கி இல்லாதது பொல்லாத்துல எவ்வளவு அவதூறுகளை வீச முடியுமோ அவ்வளவு அவதூறுகளை, எவ்வளவு எளிய நிலைக்கு பேச முடியும், எவ்வளவு கீழறங்கி பேச முடியும் அவ்வளவு பேசும். அப்ப இதை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம், இன்னும் மனப்பக்குவம் அடையல, தோல்வி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை அவங்களுக்குள்ள வரல. ஆனா வெளியே சொல்றப்ப மட்டும் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை. தோல்வியிலிருந்து நான் 1000 முறை பாடம் கற்றுக்கொண்டவன், நான் எப்படிலாம் வருவேன், அப்படி வருவேன், இப்படி வருவேன், அந்த பறவை மாதிரி வருவேன், இந்த பறவை மாதிரி வருவேன், எல்லாம் சொல்லிட்டு போவேன். ஆனால் இந்த ஒரு புலம்பல் என்ன பண்ணுவோம், நம்மை காட்டி கொடுத்து விடும். புலம்பல் நம்மை காட்டி கொடுத்து விடும். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். எட்டாம் வகுப்பு மாணவன் தேர்வு ஒன்றில் முட்டை வாங்கினான். பெரும் அதிர்ச்சியாகி போனான். காரணம், அனைத்து கேள்விகளுக்குமே அவன் சரியான பதில்களையே எழுதியிருப்பதாக நம்பினான். வாங்கிய விடைத்தாளை தூக்கி கொண்டு பள்ளி நிர்வாகத்திடம் ஓடினான். மூச்சிறைக்க முறையிட்டான். சரி, அவன் என்னதான் அந்த கேள்விகளுக்கு பதில் தந்திருப்பான்? இதோ வரிசைப்படுத்தி சொல்லுகிறேன். அந்த செல்ல மாணவனுக்காக. எந்த போரில் திப்பு சுல்தான் உயிரிழந்தார்? கடைசி போரில். இந்திய சுதந்திரத்திற்கான பிரமாணம் எங்கே கையெழுத்து இடப்பட்டது? காகிதத்தின் அடிப்பகுதியில். சில நிகழ்ச்சிகளில் வாழை மரங்கள் எதற்காக கட்டப்படுகின்றன? அவைகள் விழாமல் இருப்பதற்காக. விவாகரத்துக்கான முக்கிய காரணம் எது? திருமணம்தான். இரவு பகல் எவ்வாறு ஏற்படுகிறது? கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே மறைவதாலும், மேற்கே மறையும் சூரியன் கிழக்கே உதிப்பதாலும் இரவு பகல் ஏற்படுகிறது. மகாத்மா காந்தி எப்போது பிறந்தார்? அவரது பிறந்த நாள் அன்று. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றனவா? இல்லை, அவை அவரவர் வீட்டில் தான் நிச்சயிக்கப்படுகின்றன. தாஜ்மஹாலை யார் யாருக்காக கட்டினார்? சுற்றுலா பயணிகளுக்காக கொத்தனார்களால் கூடி கட்டப்பட்டது. கடைசி கேள்வி, 8 மாம்பழங்களை 6 பேருக்கு வெட்டாமல் எப்படி சமமாக பிரித்து கொடுப்பது? ஜூஸ் போட்டு 6 டம்ளர்கள் சமமான அளவில் ஊற்றி கொடுக்கலாமே. ஆமா, பயவுள்ள சரியாத்தானையா சொல்லியிருக்கான். பள்ளி பிள்ளைகளின் பொதுவான வேண்டுதல் இதுதான். இறைவா, சுமையில்லா புத்தகப்பை வேண்டும், சுவையான பாடங்கள் வேண்டும், அடிக்காத ஆசிரியர் வேண்டும், செடியோடு பேச வேண்டும், பட்டாம்பூச்சிகளை விரட்டி திரிய வேண்டும், கடைசியாக வகுப்பறை முழுக்க நொறுக்கு தீனிகள் ஆங்காங்கே தொங்க வேண்டும். நல்லா இருக்குல்ல? இதோ ஒரு வாத்தியாரும் இன்னொரு மாணவனும் மோட்டிவேஷன் வகுப்புல. நீ பெரியவனாக என்ன பண்ண போற? கல்யாணம். அது இல்ல, நீ என்னவாக விரும்புகிறாய்? ஹஸ்பண்டாக. நோ நோ நோ, ஐ மீன் உனக்கு வாழ்க்கையில் என்ன கிடைக்கும்னு எதிர்பார்க்கிற? ஒய்ஃப் கிடைக்கும்னு. நோ நோ நோ, நான் வேற மாதிரி கேட்கிறேன். கேளுங்க, உன் பேரண்ட்ஸுக்கு என்ன பண்ண போற? மருமகளை தேடி தருவேன். ஸ்டூபிட். உங்க அப்பா என்ன எதிர்பார்ப்பாரு எதிர்காலத்துல? பேர குழந்தைகளை. ஐயோ கடவுளே, உன்னோட வாழ்க்கையின் லட்சியம்தான் என்ன? நாம் இருவர் நமக்கு இருவர். எப்படி நல்லா இருக்கா டயலாகு? இதோ இன்னொரு ஆசிரிய மாணவ கேள்வி பதில். டேய், முட்டாளுக்கும் அடிமுட்டாளுக்கும் என்ன வித்தியாசம்? நாங்க எல்லாம் முட்டாள் சார், நீங்க எங்களை போட்டு அடிக்கிறதுனால நீங்க அடிமுட்டாள் சார். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். எனக்கான கதை சிந்தனை கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் நம்முடைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நாம் நம்முடைய வாழ்க்கையை தோல்வி அடைகின்ற பொழுது, அந்த தோல்வியை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்ற பொழுதும் கூட, நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு என்னை நானே ஏமாற்றினாலும்
சில செயல்கள் அதை வெளிப்படுத்தி விடும். அது என்னென்ன செயல்கள் அதானே நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதுல அடுத்தது என்ன சொல்றாங்க? தோல்வி அடைந்தவர்கள் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இப்ப நம்ம வந்து ஒரு ஃபெயிலியர் பார்த்துட்டோம் லைஃப்ல அப்படின்னா அடுத்ததான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த தப்பை மறுபடியும் செய்யக்கூடாது, அந்த ஒரு ஃபெயிலியர் மறுபடியும் நம்ம லைஃப்ல வந்து மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. ஆனா இந்த ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு ஹேக் பண்றாங்க இல்லையா, இந்த ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுல இருந்து அந்த லைஃப் லெசன் அதை வந்து கத்துக்கிறதுக்கு முற்படவே மாட்டாங்க, மறுபடியும் அதே தான் செய்ய ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பா தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்வதுதான் வெற்றிக்கான முதல் படி. ஏன் நான் தோத்தேன், ஏன் நான் இந்த இடத்துல என்னால ஜெயிக்க முடியல, ஒரு ஓட்ட போட்டியில நான் ஏன் தோல்வி அடைந்து விட்டேன், ஒரு கபடி போட்டியில நான் ஏன் தோல்வி அடைந்து விட்டேன், ஒரு பேச்சு போட்டியில நான் ஏன் தோல்வி அடைந்து விட்டேன். அப்போ என்னை காட்டிலும் யாரோ ஒருத்தங்க என்ன பண்ணிருக்காங்க, பெஸ்டா பண்ணிருக்காங்க, இல்ல நான் ஏதோ ஒரு குறைய என்ன பண்ணிருக்காங்க செஞ்சிருக்கிறேன். அப்ப அந்த குறைய நான் சரி செய்வது அப்படிங்கறத கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் தான் என்னுடைய வெற்றிக்கான வழியாக அங்க அமையும். ஆனால் நான் தோல்வியை ஏற்றுக்கொள்ளாத வரை என்னால அந்த பாடம் என்ன காரணங்கிறதே நான் தேட மாட்டேன். அந்த காரணம் தேடாததுனால அது எனக்கு கிடைக்கவும் செய்யாது, அது கிடைக்காததுனால அதை சரி செய்யவும் முற்பட மாட்டேன். சோ அப்ப எதுவுமே நடக்காது, மீண்டும் மீண்டும் என்னால் தோல்வி மட்டும்தான் வர முடியும். சிறப்பு ஜனம், இன்னும் தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் போயிட்டு கண்டிப்பா. நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஜோ, தோல்வி அடைந்து விட்டேன், ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, இருந்தாலும் நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஒரு முகம் காட்டுறாங்க இல்லையா, அவங்க வந்து எப்படிலாம் வந்து அவங்களுடைய செயல்கள் மூலியமா அதை காமிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்த செயல் என்ன? அடுத்ததா தோல்வி என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளாமல் நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னா இந்த மாதிரியான செயல்கள் பச்சை என்ன பண்ணிடும், காட்டி கொடுத்துரும். இன்னும் தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் உங்ககிட்ட வரல அப்படின்னு சொல்லி. இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, அந்த ரீரைட் த ஹிஸ்டரி, வரலாறை மாற்றி எழுத முற்படுவார்கள். அதாவது தோல்வி அடைஞ்சதை நான் ஏத்துக்க மாட்டேன், அதுக்கு பதில் இந்த வரலாறு எப்படியெல்லாம் என்னால் திருத்தி எழுத முடியாது. மிகச்சிறந்த உதாரணம் எதை சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆங்கிலேயர்கள் நம்ம இந்தியாவை எத்தனையோ ஆண்டுகள் என்ன பண்ணிருந்தாங்க, அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். அவர்கள் இந்தியா விட்டு வெளியே போகக்கூடிய அந்த 1947 அந்த டைம்ல ஏன் இந்தியா விட்டு வெளியே போனாங்க அப்படின்னு கேட்டா, நம்முடைய போராட்டத்தினுடைய நெருக்கடி ஒரு பக்கம், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படி கழுத்து பிடிச்சி நெருக்கிற அளவுக்கு என்ன பண்றாரு, போராட்டங்களை படைகளை திரட்டி கொண்டு போறாரு. இன்னொரு பக்கம் காந்தியடிகள் என்ன பண்றாரு, அகிம்சை வழியில் அவர் ஒரு பக்கம் கழுத்தை பிடிச்சி என்ன பண்றாரு, நெருக்கிறாரு. இன்னொரு பக்கம் 2ஆம் உலக போர் முடிந்த சூழல்ல மிகப்பெரிய பொருளாதார அடியில எங்கெங்கெல்லாம் காலனி ஆதிக்கத்தை வைத்திருந்தார்களோ அங்கெல்லாம் போய் அந்த ஆட்களுக்கு தேவையான சப்ளைஸ் கொடுக்கறதுக்கோ, இல்ல அவங்களோட அந்த வணிக ரீதியிலான உறவுகளையோ, இல்ல அரசியல் அந்த அமைப்பு ரீதியான உறவுகளையோ வலுப்படுத்திக் கொள்வதற்கு தேவையான பொருளாதார நிதி அவங்க கிட்ட என்ன இல்ல. அப்போ இங்க இருக்கிற ஒரு டீமை பாதுகாக்கணும், இங்க வந்து சோல்ஜர்ஸ்க்கு அதெல்லாம் கரெக்டா நிர்வாகங்கள்லாம் கரெக்டா நடக்கணும்னா அதுக்கான பணம் அவங்க கிட்ட என்ன இல்ல. அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம வரலாறு எப்படி எழுதிருப்போம்னா, இந்தியர்கள் வந்து கடைசி வீடு போய் சேர்ற வரைக்கும் துரத்தி அடிச்சாங்க அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணிருந்திருக்கலாம், வரலாறு எழுதிருக்கலாம். அவங்க இந்த வரலாறு ஐயோ இது வெளியே வந்துடக்கூடாதே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் உங்களுக்கு சுதந்திரத்தை வழங்குகிறோம், நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்க, நாங்க என்ன பண்றோங்க சொந்த நாட்டுக்கே போறோம்னு கௌரவமா என்ன பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா ரீரைட் த ஹிஸ்டரிங்கிறது இதுதான். சோ அந்த வரலாறு அவங்களாவே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் இந்தியர்களால் துரத்தி அடிக்கப்பட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அது கௌரவ குறைச்சல். அந்த கௌரவ குறைச்சலுக்கு பதிலா நாங்கள் இந்தியாவை என்ன பண்றோம், விட்டு வெளியேறுகிறோம். ரெண்டு ஒரே விஷயம், அந்த விதங்கள் வேற. சோ அப்ப அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளாததுனாலதான் என்னாச்சு. சோ இது போல வரலாறை வேற விதமா என்ன பண்ணுவாங்க, மாத்தி எழுதுவாங்க. சிறப்பு. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் கல்பனா பரணிக்குமார், குழந்தைகள் நல மருத்துவராக மெரிடியன் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல். அதிக நாள் வந்து விட்டு வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தைங்களுக்கு வேறு எப்படி என்ன டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா பிளட் டெஸ்ட்டும் நார்மலாக இருக்கும். சாப்பிட்றது ஓரளவுக்கு ஏதோ சாப்பிட்டுக்குவாங்க. தண்ணி குடிக்கிறாங்களான்னு கேட்டால் குடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களை வந்துட்டு எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா வயிற்றில் வந்து அந்த மோஷன் வந்து ஃபுல்லாக எம்டி பண்ணி இருக்க மாட்டாங்க. நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்பொழுது உள்ள மோஷன் வந்து அடைச்சி இருக்கிறத நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறோம். இல்லை இன்னும் சில குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு பிறவிலேயே வந்து குடல் வந்து ஸ்லோவாக நகரதாக இருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக எம்டி பண்ண மாட்டாங்க. அவங்க எம்டி பண்ணாததுக்கு காரணம் வந்துட்டு மோஷன் வந்து ஃப்ரீயாக வராது. நார்ச்சத்தோ தண்ணியோ குறைச்சலாக இருக்கும் பொழுது வந்துட்டு
மோஷன் சாஃப்டாக இருக்காது. அப்போ கொஞ்சம் இருக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன பார்ட் வந்து மோஷன் வெளியில் வரும்பொழுது ஒரு ஸ்டேஜில் வலிக்குது, இருக்குமா மோஷன் போகணும் வலிக்குதுன்னும் போது ஹோல்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது வந்து வெளியில் அவங்களுக்கு சொல்ல தெரியாது, அவங்களால ஃப்ரீயாக கழிக்க முடியலன்னு சொல்ல தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஹோல்ட் பண்ணுவாங்க. இந்த ஹோல்டிங் பிஹேவியர் ஒரு 4 பட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும், குழந்தைக்கு வந்து பசி இருக்காது, வயிறு ஒரு அடைச்ச ஃபீலிங் வந்துடும். இவங்களாம் தான் என்ன சொல்லுவாங்க, 4 வாய் வாங்கின உடனே வாயை மூடிடுறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு காமனாக பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இது எப்போ இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும்னா வந்து பேச தெரியாத குழந்தைங்க, இந்த 1.5 வயசு 2 வயசு குழந்தைங்க எல்லாம் வந்து அவங்களால இந்த சிம்டம்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இந்த குழந்தைங்க என்ன பண்ணிடுவாங்க, எந்திரிச்சு ஓடிடுவாங்க, சாப்பாடு பார்த்தாலே வாயை மூடிடுவாங்க. 2வது என்ன பண்ணுவாங்க, மோஷன் வரும்பொழுது அவங்களுக்கு சொல்ல தெரியாது, உட்காத்தி வச்சு அவங்கள ட்ரெயின் பண்ணவும் முடியாது. ஏன்னா டைட்டாக மோஷன் வர குழந்தைங்க வந்துட்டு எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுப்பாங்க, நின்றுக்கிட்டே மோஷன் போவாங்க, உட்கார வச்சாலும் அழுவாங்க, கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி குழந்தைங்கள வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ணுவோம். இல்லை இவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குது, இதுவும் கான்ஸ்டிபேஷன் தான், நீங்கள் வந்து உங்கள் டயட் மாடிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். அப்போ வந்து டயட்டுனா என்ன, நார்ச்சத்துனா வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னும்பொழுது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வெஜிடபிள்ஸில் வந்து என்னெல்லாம் கொடுக்கலாம், அதில் வந்து என்னெல்லாம் நார்ச்சத்தில் அடங்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு ஐட்டம்ஸில் வந்து உங்களுக்கு நார்ச்சத்து அவ்வளோ கிடையாது, மாவுச்சத்து தான். ஸோ இந்த கிழங்கு ஐட்டம்ஸை வந்து வெஜிடபிள் போர்ஷன்ஸ்குள்ளே சேர்த்துக்கக்கூடாது. அதே மாதிரி பழங்கள்லேயும் நார்ச்சத்து அதிகம் உண்டு. ஆனால் சில பழத்தில் வந்துட்டு நார்ச்சத்து அதிகம் கிடையாது. அதில் முக்கியமாக வாழைப்பழத்தில் நார்ச்சத்து கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு ஒரு பொதுவான நம்பிக்கை என்னென்னா, வாழைப்பழம் தினம் சாப்பிட்டா மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த மலச்சிக்கல் இருக்கிற குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா, எங்களோட அனுபவத்தில் பார்த்தது, இந்த குழந்தைங்க ஏற்கனவே மோஷன் அடைச்சி வரும்பொழுது அவங்களோட டயட் பார்த்தீங்கன்னா, தினமும் வாழைப்பழம் கொடுக்குறோம், நாங்கள் இந்த வாழை கொடுக்குறோம், செவ்வாழை கொடுக்குறோம், மலை வாழை கொடுக்குறோம், அதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கிளியர்லி அது வந்து அவங்களுக்கு வேலை செஞ்சுருக்காது. ஸோ கான்ஸ்டிபேஷன் டெண்டன்சி இருக்கவங்க வந்துட்டு கொஞ்சம் வாழைப்பழத்தை லிமிட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஒரு ஃபியூ பீசஸாக மீதி ஃப்ரூட்ஸோடு சேர்த்து கொடுங்க. இப்போது அப்போ வேறு எண்ணத்துலலாம் நார்ச்சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழங்கு ஐட்டம்ஸ் தவிர உள்ள எல்லா காய்கறிகள்லேயும் கீரை வகைகள், முளைக்கட்டின பயிறு, அதே மாதிரி ஃப்ரூட்ஸ், அப்புறம் லீஃபி வெஜிடபிள்ஸ், சாலட்ஸோ இல்லை எந்த கீரையாக இருந்தாலும் இது எல்லாத்துலேயுமே வந்து நார்ச்சத்து உண்டு. இது வந்து எவ்வளோ சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தோராயமான அளவுன்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த குழந்தை அவங்களுடைய ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு நார்ச்சத்து ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். அது உங்களுடைய சாப்பாட்டில் வந்து நீங்கள் எப்படி இன்கார்பரேட் பண்ணிங்கனாலும் பரவாயில்ல, காலையில் ஆரம்பித்து நைட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த அளவுக்கு போர்ஷன் வந்து நார்ச்சத்து போயிருக்கணும். அதே மாதிரி தண்ணி எவ்வளோ குடிக்கலான்னு சொல்லும்போது உங்கள் டாக்டர்ஸ் உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒரு 10 கிலோ இருக்க குழந்தை ஒரு 3/4 லிட்டர் கம்மி இல்லாமல் தண்ணி குடிச்சிக்கலாம். இப்போ பால் குடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்துட்டு அதிகமாக பால், அதாவது முக்கியமாக மாட்டுப்பால் இல்லை இந்த பாக்கெட்டில் வர ஆவின் பால், அந்த மாதிரி மாட்டுப்பால் கலந்த உணவு எடுக்கும் பொழுது அதிகமாக எடுக்கக்கூடாது. அதிகப்படியான டெய்ரி ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு மலச்சிக்கல் ஏற்படுத்தலாம். அப்போ எவ்வளோ குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கிளாஸ்க்கு மேலே தேவையில்லை. மேக்ஸிமம் வந்து அதிகப்படியாக 400 ml மேலே வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து தேவை கிடையாது. இது வந்து 1 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு யூஸ்வலாக வந்து அனுமதிக்க மாட்டோம். அதுக்கு மேலே இருக்கவங்க வந்து பாலையும் கொடுத்துட்டு அப்புறம் தனியாக வந்து தயிரும் கொடுப்பாங்க. சில பேர் இல்லை தினம் தயிர் சாதம் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தயிரில் பழக்கி விடுவாங்க. இல்லை இட்லி, தோசை இந்த மாதிரி மெயின் உணவுமே வந்து பாலில் கலந்து கொடுத்துட்ருப்பாங்க. இந்த மாதிரி உள்ள குழந்தைங்களும் ஈஸியாக மலச்சிக்கல் வரலாம். அருமையான நலம் தரும் நேரம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில். ஏதோ ஒன்றில் நான் என் வாழ்வில் தோல்வி அடைந்து விட்டேன், ஆனால் அந்த தோல்வியை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் நான் ஏற்றுக்கொண்டேன் என பொய் சொன்னாலும் நான் செய்யக்கூடிய சில செயல்கள் அதை வெளிப்படுத்தி விடும். அது என்னென்ன செயல்கள், அதான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க, ஆரம்பத்தில் தோல்வி அடைந்தவர்கள் வந்து தோல்வியை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா கூட காலப்போக்கில் அவங்க எப்படி காமிச்சு கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க செய்கின்ற அந்த செயல்கள் தான். கோபப்படுகிறது அதிகமா, எப்பவுமே இல்லாத மாதிரி அவருடைய வாழ்க்கையில சின்ன சின்ன காரியத்தெல்லாம் குறிச்சு அதிகமா ஒரு கோபம் வரும். பிரச்சனைகளை அதிகமா வந்து பெருசா பார்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி செயல்கள் எல்லாமே தானாவே காமிச்சு கொடுக்கும். இன்னும் அவருக்கு அந்த மனப்பக்குவம் வரவில்லை. கண்டிப்பா கோபம் மட்டும் கிடையாது, நான் என்னுடைய குறைகளை மத்தவங்க மேல என்ன பண்றது, திணிக்கிறது. உன்னாலதான் இந்த பிரச்சனை, நீதான் அதுக்கு காரணம் அப்படின்னு. இப்போ ஒரு குழுவா சேர்ந்து ஒரு கபடி விளையாடி இருக்கிறோம், அது மேட்ச்ல தோத்தாச்சு. நான் என்ன தப்பு செஞ்சேன் நான் யோசிச்சாதான் அதை என்ன பண்ண முடியும், சரி செய்ய முடியும். நீ அந்த இடத்துல கரெக்டா என்ன பண்ணல, ரைடு நீ வரல, நீ ரைடு வந்தோம், நீ கரெக்டா என்ன பண்ணல, கேட்ச் பிடிக்கல, ஒன்னாலதான் அப்படின்னு மத்தவங்க என்ன பண்ணுவோம், குறை சொல்ல ஏற்கனவே தோல்வி அடைஞ்ச விரக்தியில வேற இருக்கும் டீம். இதுல நான் ஒருத்தனை குறை சொல்ல அவன் கூட கொஞ்சம் என்ன பண்ணுவான்,
கசப்பா என்ன பண்ணுவான் ட்ரீட் பார்க்க. பண்ணுவாங்க. ஸோ என்னுடைய புலம்பல் ரொம்ப அதிகமாக ஒரு கட்டத்துல நீ டீமுக்கே தேவையில்ல, ஓரமா போய் நம்மள உட்கார வச்சிருவாங்க. ஸோ இப்போ இது போல நான் தோல்வியை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறத உணர்ந்து அதை நான் உண்மையாகவே அதை காரணங்களை ஆராய்ந்து செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரிலாம் யார்கிட்டையும் நான் புலம்பவும் மாட்டேன், மற்றவங்களை குறை சொல்லவும் மாட்டேன். இதை நான் மீண்டும் மீண்டும் செய்வதால் மற்றவர்கள் மத்தியில் என்னை குறித்த ஒரு கசப்புத்தன்மை அப்படிங்கிறது ஏற்படுகிறது. அப்ப அந்த கசப்புத்தன்மை என்ன பண்ணுறோம், காட்டி கொடுத்துரும், தம்பி இன்னும் மனப்பக்குவம் வரவில்லை என்று. இன்னும் தொடர்ந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் நாம் திரிகடுகம் எண் 48 நடமாடுகிறோம். இன்று 3ஆம் கருத்தினை பார்த்து நிறைவு செய்கிறோம். மெய்ப்பொருள் உணர்ந்தவர் வைத்ததனை இன்சொல்லா கொள்வானும், நெய் பெய்த சோரென்று கூழை மதிப்பானும், ஊரிய கைப்பதனை கட்டி என்று உண்பானும், இம்மூவர் மெய்ப்பொருள் கண்டு வாழ்வார். திரிகடுகம் 48. இன்று 3ஆம் கருத்தினை பார்க்கிறோம். முதல் கருத்து என்ன சொல்கிறது? நம்மை பழித்து அவதூறாக பேசுகிற அந்த சொல்லையும் இன்சொல்லாக ஏற்கிற அந்த ஒரு தன்மை. 2, நம்மிடம் இருக்கிற அந்த எளிய உணவு, அதை சிறப்பு உணவாக ஏற்கிற அந்த பண்பு. 3, கயப்பு உணவு இருக்கிறது பாருங்கள், கைப்புணவு, அதான் சொல்கிறாங்க. அந்த உணவையும் நாவில் எச்சி ஊறுகின்ற அளவுக்கு சுவைமிகு உணவு போன்று ஏற்கிற அந்த தன்மை இருக்கிறது பாருங்கள். அதுவும் இந்த 3ஐயும் கொண்டவர்கள், ஏற்கிறவர்கள் மெய்ப்பொருள் கண்டவர்களாக இருக்கிறார்கள். அப்போ 3ஆம் கருத்து அது கைப்புணவு என்றால் கயப்பு உணவு, அதான் எகரம் சகரமாக மாறுகிறது, கசப்பு என்று சொல்கிறார்கள். இன்று குழந்தைகள் இந்த கயப்பு உணவுக்கு அணியம் இல்லை, அது வேண்டாம் வேண்டாம் என்கிற அளவுக்கு தள்ளி போய்விடுகிறார். ஆனால் மூலிகை தன்மை உடைய அந்த மருந்து வகையான உணவு, உணவே மருந்தாக மருந்தே உணவாக, இதான் தமிழ் நெறி. அந்த தன்மையும் மாறுகிறது என்று அங்கு இனிப்பு தன்மையோடு அப்படியே விழுங்குகின்ற ஒரு தன்மை போய் கொண்டிருக்கிறது. வள்ளுவர் ஒன்றினை இவ்வாறு பதிவு செய்கிறார். இன்மையுள் இன்மை விருந்தொரால், வன்மையுள் வன்மை மடவார் பொறை என்று சொல்வார். ஆக அறிவற்றவர்கள் மடையர்கள் என்று இருக்கிறார்களே, அவர்களுடைய சொல்லையெல்லாம் பொறுத்து கொள்கின்ற தன்மை இருக்குதே, அதான் வலிமைகளுள்ளெல்லாம் வலிமை. அந்த நேரத்தில் எரிச்சல் பற்றக்கூடாது, கோவப்படக்கூடாது, வெகுண்டெழுந்து விடக்கூடாது. சரி, அவர் கொஞ்சம் மடத்தனமான ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறார், பொறுத்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அதை போன்று வறுமையுள் எது தலை சிறந்த ஒரு வறுமை என்றால், அது விருந்து வழங்குவதற்கு இயலவில்லை, விருந்தாளர்களை கவனிக்க முடியவில்லை, அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுகிறதே, அதான் வறுமை. எனக்கு என் பிள்ளையை படிக்க வைக்க முடியல, வீடு கட்ட முடியல, கடன் அடைக்க முடியல, இதான் வறுமை என்பதல்ல. இதான் விருந்து கொடுக்க முடியலை, ஒரு ஏழைக்கு அல்லது தேவையில் இருக்கிற ஒருவருக்கு உணவு வழங்க முடியலை, அப்படிப்பட்ட தன்மை தான் அது வறுமை என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பாடல் இவ்வாறு சொல்கிறது, ஒரு விழிப்புணர்வு பாடல். அதாவது இந்தியா பொன்விழா கண்ட நேரத்தில் வெளிவந்த ஒரு பாடல். பொன்விழா கண்ட இந்தியாவில் நான் இந்துவை கண்டேன், முஸ்லிமை கண்டேன், கிறிஸ்தவனை கண்டேன், ஆனால் மாந்தரனாம் பார்க்கலையே, மாந்தரனாம் பார்க்கலையே. அப்படி பார்த்துட்டு அது ஒரு அடியில் எப்படி வரும்னா, அக்பர் ஹோட்டல் பிரியாணி, அபிராமி பவன் பாயாசம், ஆண்ட்ரூஸ் கடையில் இடியாப்போ, மதத்தை பார்த்தா உணவு கேட்குறோம், மதவெறியால் மோதிச்சாகிறோம். அப்படி வரும். மதத்தை பார்த்தாயா உணவு கேட்குறோம்? எந்த உணவு என்றாலும் அது நல் உணவாக ஏற்கிற அந்த தன்மை, அது எந்த ஒரு மதத்தை சார்ந்தவங்க உருவாக்கினாலும் அதை நாம் இயல்பான நல் உணவாக ஏற்கிற தன்மை, இந்த தன்மை தான் இங்கு வேண்டும். இப்படி அவங்க வேற ஆள், வேற ஜாதி, வேற மதம், எனவே அது எனக்கு ஒவ்வாத ஒன்று என்பதாக எண்ணிவிடக்கூடாது. இருக்கின்ற இயல்பான நல்ல கயப்பு உணவையுமே கூட இங்கு நல் உணவாக, சுவைமிகு உணவாக ஏற்கின்ற அந்த மன முதிர்ச்சி அது வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுதே கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற பல்வேறு வகையான சிக்கல்கள் தீர்ந்துவிடும். இந்த சமூகத்தில் நிலவுகின்ற பல்வேறு வகையான இடர்பாடுகள் எல்லாம் இல்லாது போய்விடும். நன்று. இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் அது கைப்பு. அது இன்றைய செய்யுளில் வருகிறது. கைப்பு என்றால் வேறு ஒன்றுமில்லை, கயப்பு. அதுதான் மருவி கசப்பு என்று மாறுகிறது.
இப்போ எகரம் சகரமாக மாறுகின்ற பல சொற்கள் இருக்கின்றன, நாம் அறிந்திருக்கக்கூடும். எடுத்துக்காட்டுக்கு கலயம், அது கலசமாக மாறியிருக்கிறது. நேயம், நேசமாக மாறியிருக்கிறது. இலவயம், அது இலவசமாக. இப்படித்தான் வருகின்ற போது இன்னொன்று என்னவென்றால் தோயை, அதான் தோசையாக மாறியிருக்கிறது. நம்ம வீட்டில் இனிமேல் எப்படி சொல்லணும், தோயை கொடுங்க என்றெல்லாம் சொல்கிறதுக்கு பழகிக்கொள்ளணும். எனவே தான் இங்கு கசப்பு என்பது அது கயப்பு, கைப்பு என்கிற நிலையிலிருந்து தான் வந்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். ஆக இன்று திரிகடுகம் சுட்டுகின்ற இந்த செய்திகளை உள்ளத்தில் நாம் பதித்துக் கொள்வோம். இந்த மூன்றிலும் நாம் தெளிவாக இருந்து மனிதர்களாக உயர்ந்து நிற்போம். நமக்கு எதிராக பேசப்படுகின்ற அந்த இழி சொற்களையும் இன்சொல்லாக ஏற்கிற தன்மை, எளிய உணவையும் சிறப்புணவாக ஏற்கிற அந்த மேன்மை, கயப்பு உணவையும் அது சுவைமிகு உணவாக சுவைத்து மகிழ்கின்ற தன்மை, இவையெல்லாம் பெருகட்டும். திரிகடுகம் சுட்டுகிறது கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான திரிகடுகம் பகுதி நம்ம பார்த்துட்டோம். தோல்வி அடைந்து விட்டேன், இருந்தாலும் நான் தோல்வி அடையவில்லை அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துல தான் நான் இருக்கேன் அப்படின்னு வெளியே சொல்லிக்கிட்டாலும் அவங்க செயல்கள் மூலியமா அவங்களை கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் அவங்களால தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் அடுத்த செயல் என்ன? ஸோ அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனம் எதுலையுமே கரெக்டாக நிலைத்து நிற்காது. இப்போ நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், ஓகே நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்பா, நான் இதுல இருந்து கற்றுக்கொண்டு செய்கிறேன் அப்படிங்கிற மனநிலை இல்லாமல் நான் இருப்பது போல காட்டிக்கொள்கின்ற பொழுது அதை நான் செட்பேக் பண்றேன் இல்லையா, நான் தோத்த இடத்துல திரும்ப ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி, அப்போ நான் அதை ஜெயிச்சு காட்டுவதற்கு நான் முற்படுகின்ற பொழுது அதில் நான் நிலைத்து என்ன பண்ண மாட்டேன், நிற்க மாட்டேன். அது வேலையை கொஞ்ச நாள் செய்வேன், அப்புறம் வேற வேலை திரும்ப பழையபடி யாரையாவது குறை சொல்றது, யாரையாவது பத்தி திட்டுறது, அதாவது ஒரு காரணங்களை தேடுறது, என்னுடைய தோல்விக்கு இதுதான் காரணம், நான் கிடையாது அப்படின்னு சொல்றது. ஸோ இப்படியே செட்பேக் நான் இதெல்லாம் நான் திரும்ப செய்யறனோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ இது ஒரு மீள் வட்டம், அதாவது இந்த மீளா வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப அதுல என்ன பண்ணி சுத்திக்கிட்டே இருக்கு. அப்ப அதுலயே தான் என்ன பண்ணுவேன், இருந்துட்டே இருப்போம். இன்னும் தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம். இப்ப பகுதி பார்க்கலாம். ஏன் மூஞ்சி எப்படி வச்சிருக்க, கொஞ்சம் சிரிச்சாதான் என்ன என்று பெரியவர்கள் வீட்டிலே கேட்பது உண்டு. ஆனால் இணைய உலகில் பலதரப்பட்ட மூஞ்சிகள், அதாவது மூஞ்சி உருவங்கள் எம்மோஜிக்களாக உணர்வுகளை பிறரோடு பகிர்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? இன்று நமது உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் உலகம் முழுவதும் உடனே பகிர வைக்கும் புதிய மொழியாக எம்மோஜிகள் மாறி உள்ளன. இந்த எம்மோஜி கலாச்சாரம் உண்மையான உணர்வை பிரதிபலிக்கிறதா, இல்லை குழப்பங்களை ஏற்படுத்துகிறதா? வாருங்கள் இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். மத்தேயு 22:17 முதல் 22 முடிய. சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா, நீர் என்ன நினைக்கிறீர் என எங்களுக்கு சொல்லும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டார்கள். இயேசு அவர்களுடைய தீய நோக்கத்தை அறிந்து, வெளிவேடக்காரரே, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள், வரி கொடுப்பதற்கான நாணயம் ஒன்றை எனக்கு காட்டுங்கள் என்றார். அவர்கள் ஒரு தெனாரியத்தை அவரிடம் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் சீசருடையவை என்றார்கள். அதற்கு அவர், ஆகவே சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று அவர்களிடம் கூறினார். உருவமும் உருவகமும் விவிலியத்திலே கொட்டி கிடக்கின்றன. தன் அதிகாரத்தை, தன் ஆளுமையை வெளிப்படுத்துவதற்காக நாணயங்களிலே சீசர் தன் முகத்தை பொறித்திருந்தார். இன்றைய டிஜிட்டல் உலகத்திலும் பல உருவகங்களும் உருவகங்களும் காண கிடக்கின்றன. அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செய்தியை பறைசாற்றுகின்றன. எமோஜிக்கள் என்பது டிஜிட்டல் தொடர்பில் பயன்படுத்தப்படும் சிறிய சின்னங்கள் என்று சொல்லலாம். இவை மகிழ்ச்சி, கோபம், பொறாமை, அன்பு போன்ற உணர்ச்சிகளை வார்த்தைகள் இல்லாமலும் எளிதாக வெளிப்படுத்த உதவுகின்றன. தொடர்பாடல், அதாவது கம்யூனிகேஷன் என்பதே உணர்வுகளை, எண்ணங்களை, தகவல்களை பிறரோடு பகிர்ந்து கொள்வதுதான். ஆயினும் நம் எண்ணங்களையும் உணர்வுகளையும் 100% நம்மால் பிறருக்கு கடத்த முடிகிறதா என்றால் அது இல்லை. எனவேதான் தகவல் தொடர்புக்கு சொல் தொடர்பாடலும், அதாவது வெர்பல் கம்யூனிகேஷன், மற்றும் சொல்லில்லா தொடர்பாடலும், அதாவது நான் வெர்பல் கம்யூனிகேஷன் என்பது மிக மிக முக்கியம். வளர்ந்து வரும் இந்த டிஜிட்டல் உலகிலே பிறரோடு பேசுவதற்கு பதிலாக குறுஞ்செய்திகளை புலனம், அதாவது வாட்ஸ்அப் வழியாகவோ
SMS வழியாகவோ குறுஞ்செய்தி வழியாகவோ நாம் அனுப்புகிறோம். ஆனால் இது நாம் நினைப்பதை அல்லது உணர்வதை சரியாக எடுத்துரைப்பதில்லை. இந்த பிரச்சனைக்கு தீர்வாக இன்று பலரும் பயன்படுத்துகின்ற ஒன்றுதான் இமோஜிகள், ஈமோஜிஸ். தமிழில் இதனை உணர்ச்சின்னங்கள் என்றும் சொல்லலாம். எனினும் இங்கு நமது புரிதலுக்கு வேண்டி ஈமோஜிகள் என்ற வார்த்தையையே நாம் பயன்படுத்துகிறேன். பொன்னிற முகம், சிவந்த கன்னங்கள், முகம் முழுக்க இதயம், அதோடு ஒரு அழகிய சிரிப்பு, காதலை தெரிவிக்க, சோகத்தை காண்பிக்க, அதிருப்தியை வெளிப்படுத்த என்ற ஏராளமான எமோஜிகளை நாம் பயன்படுத்துகிறோம். இப்பொழுதெல்லாம் இமோஜிகளை பிசினஸ் உலகிலும் பலர் மார்க்கெட்டிங்காக பயன்படுத்துகின்றனர். ஸ்காட் இ பால்மென் என்பவர் 80களில் முதலிலே எமோட்டிகான்ஸ், அதாவது எமோஷன்ஸ் மற்றும் ஐகான்ஸ் என்ற 2 வார்த்தைகளை சேர்த்து எமோட்டிகான்ஸ் என்ற பெயரில் எமோஜிகளை வடிவமைத்து தன் மின்னணு தகவல் தொடர்பிற்கு பயன்படுத்தி இருக்கிறார். தற்போது நாம் பயன்படுத்துகின்ற எமோஜிக்கள் ஜப்பானியர் ஒருவரால் முதலிலே 2001ஆம் ஆண்டில் பயன்படுத்தப்பட்டது. ஈமோஜி என்னும் ஜப்பானிய மொழியில் ஈ என்றால் படங்கள், மோஜி என்றால் எழுத்துருக்கள் என்று பொருள்படுகிறது. ஓர் ஆய்வின் அடிப்படையில் இன்று 74% அமெரிக்கர் தாங்கள் அனுப்பும் குறுஞ்செய்திகளில் இமோஜிக்களை அதிகமாக பயன்படுத்துகின்றனர். இன்று சமூக ஊடகங்களிலும் அன்றாட மெசேஜ்களிலும் ஈமோஜிகள் பயன்படுத்தப்படாத குறுஞ்செய்திகள் இல்லை என்றே சொல்ல வேண்டும். ஒரே எமோஜி வெவ்வேறு கலாச்சாரங்களில் அல்லது வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறு அர்த்தங்களை தரலாம். உதாரணமாக, கைகளை கூப்பி இருப்பது வணக்கம் என்பதை குறிக்கலாம் அல்லது வேண்டுதல் என்பதை குறிக்கலாம். எனவே யாருக்கு எப்படி எதற்கு அனுப்புகிறோம் என்ற புரிதல் நமக்கு தேவை. அலுவலக ரீதியாக மின்னஞ்சல்கள் அல்லது செய்திகளில் அளவுக்கு அதிகமாக எமோஜிகளை பயன்படுத்துவது உங்களை முதிர்ச்சியற்றவராகவோ அல்லது வேலையில் அக்கறை இல்லாதவர்களாகவோ காட்டக்கூடும். எனவே அலுவலக ரீதியான செய்திகளில், பரிமாற்றங்களில் எமோஜிகளை தவிர்ப்பது நல்லது. உணர்ச்சிகளை விவரிக்க எமோஜிகளை விட வார்த்தைகளை நம்புங்கள். எமோஜிகள் வார்த்தைகளுக்கு துணையாக இருக்க வேண்டுமே தவிர பதிலாக, வார்த்தைகளுக்கு மாற்றாக இருக்கக்கூடாது. அதிகப்படியான எமோஜிகள் நீங்கள் சொல்ல வரும் முக்கிய செய்தியை மறைத்துவிடக்கூடும். வாசிப்பவருக்கு அது எரிச்சலையும் தரலாம். எனவே அளவிற்கு அதிகமாக எமோஜிகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். இயேசு சுட்டிக்காட்டிய நாணயங்களில் பொறிக்கப்பட்ட சீசரின் முகம் ரோமை அரசின் ஆட்சி அதிகாரத்தை உருவகப்படுத்தி யூதர்களின் அரசியல், சமூக, பொருளாதார நிலையை தோலுரித்து காட்டியது. இன்றும் எமோஜிகள் சொல்ல முடியாத உணர்வுகளை வெளிப்படுத்த உதவும் துணை கருவியாக இருக்கக்கூடும். ஆனால் எல்லாவற்றையும் வேகமாகவும் சுருக்கமாகவும் சொல்ல விரும்பும் இத்தலைமுறையினர் குறுஞ்செய்திகளிலும் ஈமோஜிகளிலும் மட்டுமே தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றனர். இதனால் சொல்ல விரும்பும் செய்தி சரியாக புரிந்து கொள்ளப்படாத சூழல், மொழி வளம் குன்றுகின்ற நிலை, செய்தியின் தீவிரத்தன்மையை அறிந்திராது கடந்து போகின்ற போக்கு என்று ஏராளமான தகவல் தொடர்பு இரைச்சல்கள் உருவாகின்றன. சக மனிதர்களிடம் முகமுகமாக பேசி, சிரித்து, அழுது, கோபித்து, வெட்கி, உறவாடி மகிழ்வது தொடர்பாடலின், அதாவது கம்யூனிகேஷனின் உன்னத நிலையே. இவ்வுணர்வினை எந்த இமோஜிகளாலோ ஸ்டிக்கர்களாலோ கொடுக்க முடியாது என்பதே உண்மை. இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. வாழ்வில் நான் தோல்வி அடைகின்ற பொழுது, அதை ஏற்றுக்கொள்ளாமல் ஏற்றுக்கொண்டேன் என ஏமாற்றுகின்ற பொழுது சில செயல்கள் அதை வெளிப்படுத்தி விடும். அது என்னென்ன செயல்கள், அதை தான் பேசிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? தோல்வி அடைந்தவர்களுக்கு தெரியும் உண்மை நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அப்போ அந்த தோல்வி அடைந்தவர்கள் அந்த தோல்வியை ஏற்றுக்கொண்டே அப்படின்னு சொன்னா அந்த உண்மை நிலையை அறிந்து அதற்கப்புறம் அவங்க என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ எடுத்து அவங்களோட லைஃபை வந்து சக்சஸ்க்கு கொண்டு போகணும். ஆனா தோல்வி அடைந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உண்மை நிலை என்னன்னு எனக்கு தெரியும், ஆனா அது வெளியே காமிச்சிக்கணும் அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்னமோ ஒரு பெரிய பந்தாவா, இதெல்லாம் நான் தான் செஞ்சது, இப்படிதான் பண்ணது, அதெல்லாம் அவங்களால நடந்தது, அதெல்லாம் பெருசா என்னுடைய தப்பு இல்லை அப்படின்ற ஒரு நிலையில தான் இருப்பாங்களே தவிர அந்த தப்பு ஒரு நாளும் உணர்ற நிலை, உண்மை நிலையை வந்து வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. கண்டிப்பா ஸ்கூல் படிக்கிறப்போ சில ஆசிரியர்கள் வந்து ஸ்போர்ட்ஸ்ல நம்ம போய் பெர்மிஷன் கேட்டு விளையாட எங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. படிடா அப்புறம் ஸ்போர்ட்ஸை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கள் பள்ளிகளையும் ஆசிரியர்கள் சிலர் இருந்தாங்க. அப்போ அவங்க அவர் பர்பஸாகவே பெர்மிஷன் கேட்டு என்ன பண்ணுவோம், படிக்காமல் வெளியே போய் கேம்ஸ் விளாடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குலாம் ஓடுவோம்.
அப்போ கோகோ மேட்ச் போனோம். போயிட்டு மேட்ச்ல என்ன ஆச்சு, தோத்தாச்சு. ரிட்டர்ன் ஸ்கூலுக்கு வாரோம். அவர் என்ன பண்றாரு, இருக்கிற அவர் தான் ரெடியா இருக்கிறார் கிளாஸ்ல. ஐயோ இவர்கிட்ட போய் நம்ம தோத்துட்டோம்னு சொல்றதா அப்படின்னு ஒரு திங்கிங். அப்போ வந்து கேட்ட, என்னப்பா போனீங்க மேட்ச் என்னாச்சு, ஜெயிச்சிங்களா தோத்தீங்களா அப்படிங்கிறாரு. சார் எங்களோட ஒரு 3 பாயிண்ட் அவங்க கூட எடுத்துட்டாங்க சார் அப்படின்னு. அதையும் எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி. இப்ப எங்களோட ஒரு 3 பாயிண்ட் கூட எடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன மீனிங், நாங்க தோத்துட்டோம் அதை சொல்றதுக்கு. ஆனா நாங்க என்ன அப்படின்னா அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளாமல், ஆனா வேற ஒரு உலகத்துல எங்களோட 3 பாயிண்ட் கூட எடுத்துட்டாங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணணும், சமாளிச்சு விட்டு அவரு சிம்பிளா, டேய் தோத்துட்டீங்கன்னு சொல்லுங்கடா ஏன்டா டேய் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம பல நேரங்கள் தோல்வி அடைந்தது தெரிந்தாலும் உண்மை என்ன, நம்ம என்ன நிலையில இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட அப்படி நிலையில நான் இல்லாத மாதிரி நான் வந்து ஒரு போலியான உலகத்தில் நான் வாழ்கிறேன். நான் அப்படி ஒரு இமேஜினரி வேர்ல்டை நானே என்ன பண்ணுவேன், எனக்கு நானே கிரியேட் பண்ணிக்குவேன். ஸோ அப்போ இதுவும் தோல்வி அடைந்தவர்கள் தோல்வியை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு ஏமாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது அவங்களுக்கே தெரியாம இந்த செயல் வயலாக உண்மை என்ன பண்ணுவாங்க, வெளிப்படுத்தி விடுவாங்க. அடுத்து அவங்க என்ன செய்வாங்கன்றதை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, என்னால் மிகவும் குறைவான நேரம் தான் என்னோடய நிலத்தில் செலவழிக்க முடியும், அதிக பணம் செலவழிக்க முடியாது, என்கிட்ட கையில் பணம் இல்லை, 2000 ரூபாய் குறைஞ்சு ஒரு விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என் மனசு இருக்குன்னு வைங்களேன். நான் கையில் எடுக்க வேண்டிய முக்கியமான விவசாயம் வந்து ஆமணக்கு. சரிங்களா? 1 கிலோ விதை அப்படிங்கிறது 500 ரூபா வருங்க. எந்த ஒரு நிலத்துலையும் மழை பெஞ்சு ஓரளவுக்கு ஈரமாக இருக்கிற நிலமையில் இந்த ஆமணக்கு விதைகளை ஊன்றதுக்கு முன்னாடி முந்தின நாள் இரவு ஒரு வாளியில் போட்டு தலை தட்டுற அளவுக்கு தண்ணி வச்சு ஊற விட்டுறணுங்க. அதில் முடிஞ்ச அளவுக்கு 10லேருந்து 20 கிராம் அளவுக்கு ட்ரைகோடர்மா விரிடி அல்லது சூடோமோனஸ், பக்கத்தில் அக்ரி ஆஃபீஸில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, 100 ரூபா ஒரு பாக்கெட்டு. அதை வாங்கிட்டு வந்து ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் எடுத்து உள்ளே போட்டு கரைச்சி அதை அந்த விதையை ஊற வச்சிடலாம். அது கூட வந்து உங்கள்கிட்ட மீனமிலம் இருந்தாலோ ஏதாவது வளர்ச்சி திரவங்கள் இருந்தால் அதை கலந்துக்கலாங்க. இந்த கலந்த திரவத்தை ஒரு நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு துணியில் கட்டி வைக்கலாம். அது சாயந்தரம் வரையிலும், காலையில் இதை கட்டி வச்சிங்கன்னா சாயந்தரம் வரையிலும் வச்சுருந்து, அல்லது அதுக்கு அடுத்த நாள் 1 நாள் அல்லது 2 நாள் 24 மணி நேரம் அல்லது 48 மணி நேரம் அப்படி வச்சுட்டு, அதோட காரணம் என்ன அப்படின்னா தோலை உடைக்கிறது. அந்த ஒரு காரணத்தை, தோலை இலகுபடுத்துறது. இந்த விதையை கொண்டு போய் நம்ம சுண்டு ஒரு ஆழத்தில் ஓட்டை போட்டு அமுக்கி உள்ளே போச்சு மூடி விட்டுறலாம். இந்த மாதிரி செய்கிறது மானாவாரிக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த விதைகளை இல்லை எனக்கு விதை இரவை பாசனம் இருக்குன்னா நீங்கள் அப்படியே நடவு செய்யலாம், ஊற வைக்க வேண்டாம். ஆனால் தலை தட்டுற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ட்ரைகோடர்மா விரிடி போட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நெல் காய்ச்சலை காய விட்டு எடுத்து கொண்டு போய் நடவு செய்யலாம். இதுதான் பொதுவான நடவு முறை. இது மட்டும் பண்ணிட்டோம்னா என்ன அளவு, 5 அடிக்கு 5 அடி அல்லது 6 அடிக்கு 6 அடி எது முடியுமோ அதை நடவு செய்யலாம். எல்லா விதமான நிலத்துலையும் நடவு செய்யலாம். இப்போ நடவு செய்கிறப்ப என்ன ஆகும்னா, விதை வாங்கியிருக்கோம், விதை நேர்த்தி பண்ணியிருக்கோம், நடவு செஞ்சிட்டோம். ஒருவேளை நமக்கு விளைச்சல் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் விலை குறைந்த திரவங்கள், உதாரணத்துக்கு மீனமிலம், ஈயம் கரைசல். ஈயம் கரைசல்ங்கிறது ஒரு தாய் திரவம், 1 லிட்டர் வந்து 600 ரூபா சொல்லுவாங்க. 100 ரூபா நாட்டு சர்க்கரை, 17 லிட்டர் தண்ணீர், 2 கிலோ நாட்டு சர்க்கரை, 1 லிட்டர் ஈயம் கரைசல் கலந்து வைக்கிறோம். மூடியை வந்து 3 நாள் தரக்கூடாது, அடுத்த 4 நாட்களுக்கு மூடியோட திறந்து மூடுறோம். இந்த கரைசலை எடுத்துக்கிட்டு இதை வந்து வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் வாரம் ஒரு தடவை தெளிக்கிறோம், அல்லது 10 நாளைக்கு ஒரு முறை 100 லிட்டருக்கு 3/4 லிட்டர்லேருந்து 100 லிட்டருக்கு 1 லிட்டர் கலந்து தெளிக்கலாம். 8 தடவை தெளிக்கலாம் 2 மாதத்தில். அப்படி செஞ்சிங்கன்னா பயிர் வேகமாக வளரும். ஆரம்பத்தில் வளர்கிறப்ப நிறையா பூச்சி தாக்கம் இருக்கும். அதை சரி பண்ண என்ன பண்ணணும்னா, இப்போ கோமியம் கிடைக்குதுன்னு வைங்களேன், கோமியம் இருந்தால் அது அப்படி 100 லிட்டரில் 50 லிட்டராவது கோமியம் இருந்தால் நல்லது, அல்லது 20 லிட்ரு கோமியம் வேணும் இருந்து அதை கலந்துக்கிட்டு அது கூட வேப்பங்கொட்டையை ஒரு 5 கிலோ இடித்து உள்ளே போட்டுட்டு அது ஊறினதை
ஒரு நாள் கழித்து எடுத்து நம்ம தெளிக்கிறோன்னு வைங்களேன், 10-12 நாளைக்கு பூச்சிகள் தாக்கம் இல்லாமல் இருக்கும். சரிங்களா? இது ஆரம்பத்தில் இந்த இலை திக்காகிற வரையிலும் நம்ம இதை தெளிக்கணுங்க. இதை மட்டும் தெளிச்சிட்டோம்னா இது நல்ல பலன்கள் தருங்க. ORCH1 ORCH2 அப்படின்னு 2 ரகம் இருக்குது. இது இல்லாத இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிறது. சேலம் மாவட்டத்தில் ஏக்தாப்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா தனியாரும் நிறைய பேர் வச்சுருக்காங்க. அந்த விதைகள் வாங்கி போட்டுக்கலாங்க. அது இல்லாத நீங்கள் வந்து லேட்டஸ்ட்டு விதைகள் வேணும் அப்படின்னு சொன்னால் ORCHல நான் 1-2 சொல்கிறேன் இல்லைங்களா, அதே மாதிரி 8, 10, 12 அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தப்பட்ட ரகங்கள்லாம் இருக்குது. அது ஆன்லைன்லேயே கிடைக்கும். நீங்கள் அந்த விதைகளை வாங்கி நடவு பண்ணலாம். பொதுவாக விலை கம்மியானதை வாங்கி நடவு செஞ்சாலே போதுங்க. இது எங்கெங்கெல்லாம் நடணும்? ஊடு பயிராக நடலாம். எந்த நிலம்லாம் சும்மா இருக்கோ அந்த நிலத்தில் நடலாம். எந்த நிலத்தில் என்னால் அதிகம் பார்த்துக்க முடியாதோ ஆனால் எனக்கு லாபம் வரணும் அப்படிங்கிறத நடலாம். ஏக்கருக்கு ஒரு தடவைக்கு 1000 கிலோ கிடைக்கும். சராசரி 60 ரூபானா 60,000 ரூபாய் பணம் கிடைக்கும். இது கூட குறைச்சிருக்குங்க. ஆனால் சராசரி விலை 60 ரூபா. இது பண்ணுறது மிகப்பெரிய நன்மை தருங்க. இந்த விவசாயம் செஞ்சு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயர்வும் பகுதி நம்ம பார்த்துட்டோம். தோல்வி அடைந்தவர்கள் நான் தோல்வி அடைந்து விட்டேன் என்று ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் செயல்களின் வழியா இல்லை, அவங்க இன்னும் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றது நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ அடுத்ததா என்ன அப்படின்னா, தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களின் மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை இப்போ நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டீங்க, நான் தோத்துட்டேன், எனக்கு உங்களுடைய வெற்றி என்ன பண்ண, என்னுடைய தோல்வியை வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆனால் நான் வெளி உலக பார்வைக்கு அவங்க ஜெயிக்கட்டும் பரவாயில்ல, அவங்க பெண் தானே, பெண்லாம் இப்படி தான் முன்னாடி வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் எல்லாம் சொல்லிட்டு, ஆனால் என்னால் என்ன பண்ண முடியல, உங்களுடைய வெற்றியோ என்னுடைய தோல்வியோ என்னால் என்ன பண்ண முடியல, அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நாளைக்கு நீங்கள் ஏதாவது இடத்துல தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் கெடா வெட்டி விருந்து வச்சு என்ன பண்ணுவேன், கொண்டாடுவேன். அவங்க தோத்துட்டாங்கப்பா, தோத்துட்டாங்க. அதாவது என்னுடைய வெற்றியை காட்டிலும் உங்களுடைய அடுத்திருப்பவருடைய தோல்வியை என்ன பண்ணுவேன், எப்பண்டா அவன் கீழே விழுவும் அதை நான் வந்து கொண்டாடலாம். இப்போ வந்து உலகக்கோப்பை ஃபுட்பால் கால்பந்து தொடர் நடக்குது, நம்ம எல்லாரும் நல்லா தெரியும். கடந்த முறை 2022ஆம் ஆண்டு நடந்து கொண்டிருந்த போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருப்போம். எனக்கு வந்து அர்ஜென்டினா அணி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மெஸ்ஸி விளையாடுறாரு அப்படிங்கிற மெஸ்ஸிக்காக எனக்கு அந்த டீம் ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து லீக் மேட்ச்ல என்ன ஆயிடுச்சு, சவுதி அரேபியா டீம் கிட்ட தோத்துட்டாங்க. அவங்க தோத்த ஃப்ரெண்டு கொண்டாடுறான் பயங்கரம், என்னடா ஏமாச்சா அவன் தோத்துட்டாங்களா, ஆமா எனக்கு அர்ஜென்டினா பிடிக்காது அதனால என்ன பண்றாங்க கொண்டாடுறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவருடைய வெற்றிகள் இவங்களுக்குள்ள என்ன பண்ணிருக்கு, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. என்னடா எப்ப பார்த்தாலும் ஜெயிச்சுட்டு இருக்கேன், எப்ப பார்த்தாலும் இவன் தான் ஜெயிப்பானா, அப்ப எப்பண்டா இவன் தோப்பான். ஸோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த ஒரு நிகழ்வு சொன்னோம் இல்லைங்களா காமராஜர் வாழ்க்கையில. அப்போ காமராஜருடைய தோல்வியை கொண்டாடுவதற்கு சிலருக்கு என்ன இருக்குது, தூண்டி இருக்கிறது. ஸோ அப்போ இது போல நாம் என்னுடைய வெற்றியை கொண்டாடுவதை காட்டு பிறருடைய தோல்வியை அதிகமா கொண்டாடுனேன்னா என்னால் தோல்வி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கம் எனக்கு இல்லை அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது, பொதுவாக இப்போது சம்மர் ரொம்ப வெயில் அதிகம். இந்த மாதிரி தருணத்தில் மக்களுக்கு என்ன மாதிரி தொந்தரவுகள், நோய்கள் வந்து உடம்பை பாதிக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக சம்மர்னால் நமக்கு அதிக வியர்வை வரும், அப்புறம் துர்நாற்றம் வீசும். அடுத்தது பார்த்தோன்னா நம்ம உடம்புல இதனால் நீர் சத்து குறையும். நம்ம ரெகுலராக நல்லா தண்ணி குடிக்கணும். சம்மர்னால் இன்னும் 1 லிட்டர் தண்ணி எக்ஸ்ட்ராவாக நம்ம குடிக்கணும். அது மாத்திரம் இல்லை, வேறு என்ன நோய்கள் வரும் அப்படின்னா, நம்ம உடம்புல நீர் சத்து குறைவதினால் ஏகப்பட்ட உபாதைகள் நம்ம உடம்புல வரும். அந்த வகையில் பார்க்கும்போது உடல் உஷ்ணம், கண் எரிச்சல், அடிவயிறு இழுத்து பிடிச்ச மாதிரி சூடு பிடிச்சிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா நீர் சுருக்கு, நீர் கடுப்பு, யூடிஐ ப்ராப்ளம் வரலாம். அதே போல் நமக்கு நீர் சத்து குறைவதினால் உடம்புல ஏகப்பட்ட வியாதிகள் வர வாய்ப்பு உண்டு. அதனால தான் நமக்கு பார்த்தோன்னா வெயில் நேரத்தில் நீங்கள் வெளியில் போவதிக்க அப்படின்னு அட்வைஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி போகும்போது அப்படி இல்லைன்னா சம்மரில் நமக்கு வீட்டிலே இருந்தால் கூட சில பாதிப்புகள் ஏற்படும். ஏன்னா நீர்ச்சத்து உடம்புல குறையுது. அப்போ பார்த்திங்கன்னா பிபி உள்ளவங்களுக்கு, சக்கரை வியாதி உள்ளவங்களுக்கு மேலும் சில பிரச்சனைகள், உபாதைகள் வர
வாய்ப்பு மிக மிக அதிகம். அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு பக்கவாதம் வரலாம், அப்புறம் கிட்னி ப்ராப்ளம் வரலாம், சிலருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம். இந்த மாதிரி பல உபாதைகள். அது இல்லாமல் ஜென்ரலாக நமக்கு உடம்புல அரிப்பு, ஸ்கின் ப்ராப்ளம், ரேஷஸ், அலர்ஜி வரலாம். பாடி ஹீட்னால நமக்கு முகப்பரு, வேநீர் கட்டிகள், இது போல் உபாதைகள் வரும். இந்த கோடை காலத்துக்கு முடிந்த அளவு காட்டன் ட்ரெஸ்ஸு போடுங்க. அடுத்தது 2 நேரம் குளிங்க. முக்கியமாக இது பாருங்க, இந்த பவுடர் இருக்குது, இது பாத்திங் பவுடர் நம்ம தயார் பண்ணி கொடுக்குறோம். இந்த பாத்திங் பவுடர் பயன்படுத்தும் போது உங்களுக்கு அந்த வேர்வை ஏற்படுறதுனால துர்நாற்றம் வீசும். அதனால தான் 2 தரம் 3 தரம் கூட குளிக்கிறோம். இதே நம்ம சிந்தட்டிக் ட்ரெஸ் போட்டால் நம்ம வியர்வை உறிஞ்சாது. இதே காட்டன் ட்ரெஸ் போட்டால் நம்ம வியர்வை உறிஞ்சி வச்சுக்கோம். அப்போ கொஞ்சம் நமக்கு பாடி ஃப்ரெஷ் இருக்கும். அப்போது இது போல் சில பொருட்களை பயன்படுத்தி நம்ம குளிக்கணும். இதெல்லாம் சைடு எஃபெக்ட் இல்லாதது. அதை விட முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, ஒரு நாளைக்கு குறைந்தது 3 to 4 liters ஆஃப் வாட்டர். முக்கியமாக உணவில் என்ன கடைப்பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இளநீர், மோர், நன்னாரி சர்பத். மேலும் சீசனபிள் ஃப்ரூட்ஸுன்னு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்காகவே நுங்கு இந்த சீசனுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வாட்டர்மிலான், மஸ்குமிலான், மற்ற பழ வகைகள், கரும்புச்சாறு, இப்படி கிடைக்கக்கூடிய பழங்களையும் பழச்சாறுகளையும் உணவில் அதிகமாக எடுத்துக்கணும். வெள்ளரிக்காய் சொல்லவே தேவையில்லை. வெள்ளரி பிஞ்சு, வெள்ளரிக்காய் நிறைய எடுத்துக்கலாம். வாரத்துக்கு 2 நாள் தலை முதல் கால் வரை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இல்லை ஒரு நாள் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்க, ஒரு நாள் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். இது இல்லாமல் ஹோம் ரெமெடி உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ சோத்து கத்தாழை வீட்டில் இருந்தால் அதை எடுத்து அந்த ஜெல்லை தோல் சீவிட்டு நடுவில் கிடைக்கக்கூடிய ஜெல், அந்த ஜெல்லை 7 முறை வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் மோர் போட்டு அரைச்சி நீங்கள் குடிக்கலாம். அதில் சின்ன வயசாக இருக்காங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா அவங்க கருப்பட்டி சேர்த்துக்கலாம். இதே டயபெட்டிக் பேஷண்ட் இல்லை ஹைப்பர் டென்ஷன் உள்ளவங்க எதுவும் போட வேண்டாம். வெறும் மோர், சொத்து கத்தாழை ஜெல் அரைச்சி குடிக்கலாம். இதுபோல் இந்த சம்மருக்கு வரக்கூடிய நோய்களுக்கு ஏற்றவாறு உணவுகளை நம்ம மாற்றி சாப்பிடணும். அது இல்லாமல் நம்ம சிறுதானிய உணவுகளில் இப்போ ராகி இருக்குது, கம்பு இருக்குது, சோளம் இருக்குது. இதெல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே போல் சாமை, திணை, வரகு, குதிரைவாலி, இந்த மாதிரி சிறுதானிய உணவுகள் இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் நீங்கள் கஞ்சி செஞ்சு மோர் போட்டு சாப்பிடலாம். இல்லை அதில் சாதம், களி, புட்டு அதெல்லாம் செஞ்சு நீங்கள் கருப்பட்டி போட்டு இந்த மாதிரி உணவுகளை நல்லா நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா இந்த சம்மருக்கு மேக்சிமம் சில பிரச்சனைகளிலிருந்து தவிர்த்து வாழ முடியும். என்ன நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. சிறப்பு, அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் நான் என்னுடைய வாழ்வில் தோல்வி அடைகின்ற பொழுது அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளாமல் ஏற்றுக்கொண்டேன் என நான் ஏமாற்றுகின்ற பொழுது சில செயல்கள் அதை வெளிப்படுத்தி விடும். அது என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். ஃபைனலாக என்ன சொல்றாங்க? தோல்வி அடைந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, எப்படி வெளியே ஈஸியாக அவங்களை கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க செஞ்ச அந்த ஒரு தப்பையே திரும்ப 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 செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இதுலேருந்து நம்ம கண்டினியூஸாக இவங்க செய்கிறப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகே இன்னும் அவங்க அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னு. அப்படி உண்மையாகவே தோல்வி அடைந்தவர்கள் அதை உணர்ந்தாங்க அப்படின்னா, இதனால தான் தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு இதுவை கண்டுபிடிச்சி, வழியை கண்டுபிடிச்சி அந்த வழியிலேருந்து எப்படி முன்னேறலாம் அப்படின்னு தானே போவாங்க. ஆனால் இவங்க அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா. ஏன்னா நமக்கு கற்றுக்கொள்ளவே இல்லை. எதனால தோல்வி அடைந்தோங்கிறத நான் லேர்ன் பண்றதுக்கே முற்படல, கண்டுபிடிக்கல. அப்போ அந்த காரணத்தினால் சரி செய்ய முடியாது. அப்போ நான் திரும்பவும் அந்த காரணத்தை சரி செய்யாம போய் திரும்பவும் ஒரு போட்டியில நான் கலந்துக்கிட்டாலோ திரும்ப என்னால என்ன பண்ண முடியாது, தோல்வியை தான் பெற முடியும். அதனால வெற்றி பெறவே முடியாது. அப்ப திரும்பவும் நான் என்ன பண்ணுவேன், அடுத்து திரும்ப அதை முதல்ல தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். மத்த இதுக்கு தோல்விக்கு நான் காரணமே இல்லை, அவன் தான் காரணம், மத்தவங்கள பழி தூக்கி போடுவேன். சில எக்ஸ்கியூஸ் என்ன பண்ணுவேன், கேட்பேன். அதை எப்படி மாத்தி சொல்லலாம் அப்படின்னு நான் பார்ப்பேன். இதுதான் நான் இதுக்கு தான் என் நேரத்தையும் மூளையும் செலவிடுவேனே தவிர உண்மையாக எண்ணில் நான் எதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்ப நான் ஃபுட்பால் எனக்கு தோத்துட்டோம்னா எதுக்கான காரணம், எதனால எனக்கு தோத்துச்சு, எனக்கு டீம் சரியில்லையா இல்லை நான் சரியில்லையா என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சு கேள்வி கேட்டு அதை சரி செஞ்சா தான் அடுத்த முறை நான் அந்த ஃபுட்பால் மேட்ச்ல என்ன பண்ண முடியும், வின் பண்ண முடியும். இல்லை என்றால் இறுதி வரை எனக்கு எது மட்டும் தான் கிடைக்கும்னா தோல்வி மட்டும் தான் கிடைக்கும்.
சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை. இன்னைக்கு நம்ம பல நேரங்களில் நம்மை நாமே இப்படிதான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இருந்துட்டு சின்ன சின்ன விஷயம் தொடங்கி பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறோம். ஏன்னா என்னால் என்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஏன்னா நமக்குள்ள ஒரு ஈகோ என்ன இருக்குது, அந்த ஈகோ என்ன பண்ணுது, என்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ள விடாமல் என்னை தடுக்கின்றது. அந்த ஈகோ இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் உருப்ப முடியுமான்னு கேட்டா நிச்சயமாக முடியாது. அப்போ அதை நாம் விடுத்து வெளிவருவதற்கான ஒரு அழைப்பை இன்னைக்கு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாள் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க. காட்வின், சுமா காட்வின் இன்று தங்களது திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் மகன், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 91:12. உம் கால் கல்லில் மோதாதபடி தங்கள் கைகளில் அவர்கள் உம்மை தாங்கிக் கொள்வர். இந்த இறை ஆசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களை, தோல்வியை ஏற்கும் மனப்பக்குவம் பெறுவோம், வாழ்வில் நல் மாற்றம் காண்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.